தேவனுக்குள் எப்படி நாம இருக்கிறோம் என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். நாம தீர்மானிக்க முடியாத பட்சத்தில் நாம் தேவனிடத்திலே இருக்கிறோம் என்று சொல்வது எபிரேயர் 11:6. அந்த வார்த்தை தான் அப்பப்போ நினைவுபடுத்திக்கணும். எபிரேயர் 11:6, யோவான் 15:7. இது எல்லாம் நினைவு கூர்ந்து நடக்கப்படும் போது சங்கீதம் 91 அந்த 1 இருந்து 12, 15 அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் படித்து அது நினைவில் கொள்ளும் போது அந்த நன்மைகள்லாம் நம்மை வந்து சேரும். அவன் என்னையே நோக்கி பார்ப்பதினாலே, அவன் என்னை என் நாமத்தை அறிந்திருக்கிறதினாலே, தேவன் அப்படித்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த நன்மைகள்லாம் கிடைக்கும். இதை நீங்க யோசிங்க, தினந்தோறும் யோசித்து கொண்டு அதன்படி நடக்கணும். வந்தவர்கள் இனி நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இது அதாவது என்ன சொல்லலாம்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஏற்ற ஒரு சபை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை. இது என்னுடைய ஜப வீடு. அப்ப ஒவ்வொருவரும் வந்து தேவனை அண்டிக் கொண்டு அவர் நாமத்தை தொழுது ஜபத்தினாலே, பாடலினாலே, ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு தான் இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் வரும், இருக்கும். அப்படி வந்து போற மாதிரி இருக்கக்கூடாது, தங்கணும். தங்கி நம் உள்ளத்திலே வாசம் செய்யணும், நம்மை ரட்சிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிறரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாய் அந்த எண்ணம், நினைவு, உந்துதல், நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கணும். அதுதான் சுவிசேஷம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும். நான் எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், இவங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வரணும், வர வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதிகாரத்தில் இல்ல, ஏன் சபைக்கு வர மாட்டேன், பைபிள் படிச்சா படி, ஏன் படிக்க பண்ண, ஜெபம் பண்ண, அப்படி இல்லை. அவர்கள் அதை கவனிக்கும்படியாய் நாம் என்ன பண்ணோம், பிள்ளைகள் மத்தியிலே, மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய நடவடிக்கைகள், நம் பேசும் வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கோபத்தோடு அல்ல, சாந்தமாய். கண்டிப்பு இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும் குடும்பத்தில். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும், சுயமாய் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். கர்த்தருக்கு அந்த கட்டுப்பாடு, கண்டிப்பு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். அப்பதான் தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், பழக்கத்திலே வர முடியும்.